வீட்டில் விசேஷங்க, அதனால் இந்த மீனை குழம்பு வச்சு தந்துருங்க, நண்டை கிரேவி பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்டிருந்தாங்க ஒரு கஸ்டமர். சரி செஞ்சு கொடுத்துருவோமே சிறப்பா, வர்றவங்க நாக்கு ருசிக்கிற மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம மீன் அனத்துக்கு தேவையான புளி ஊற போட்டாச்சு. இப்போ தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்துருக்கோம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி, இது வந்து மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி ஒன்றா வதக்கி எடுத்து வச்சுருவேன் எப்போதுமே, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து. இது தனியாக ஒரு ஓரமாக இருக்கட்டும், மீன் குழம்பு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் அதே கடாயில் தாராளமாக எண்ணெய் ஊற்றி பிடிச்சி நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். கண்ணாடி கலர் வந்தாலே போதும் நம்மளுக்கு. அதுக்கு மேலே நம்ம கருவோட தேவை கிடையாது, ஏன்னா கருவை ரொம்ப இதாகிடும். தேங்காய் இதுக்கு நண்டுக்கு முக்கியமாக தேங்காய் வேணும். தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரைக்கிற பொருளுக்கு தேங்காயோட சேர்த்து ஒரு கை அளவுக்கு இவ்வளோ மிளகு எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு கொஞ்சம் குறைச்சி சீரகம் எடுத்துக்கிறோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் எடுத்துக்கிறோங்க. நம்ம நண்டு சாப்பிடும்போதே அப்படியே மூக்கும் கண்ணும் அழுகணும் தன்னால், அப்படி பார்த்துக்கிறணும். அதனால் இது இப்படி இருந்தால் இது நல்லாயிருக்கும். இதோட சேர்த்து நம்ம கலருக்காக மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், ஏன்னா நண்டு கொஞ்சம் வாய்வு பிடிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்தா தான் கொஞ்சம் நம்மளுக்கு சளி இறங்கும், இந்த வாய்வு கொஞ்சம் குறைக்கும். அதுக்காக நம்ம கழுவி வச்ச நண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போது கீழே விட்டு சேர்த்து அதையும் கழுவி போட்டுருவோம். கழுவி போட்டாச்சு. தேவையான அளவு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த தண்ணி நல்லா ஓரளவுக்கு, ஏன்னா கடல் முறை இருக்கிறனால கிண்ட வராது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் வேகப்படும். ஒரு 2 மினிட்ஸ் அதுக்காட்டி நம்ம இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த விழுதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்புலாம் சேர்த்துக்கோங்க. விழுதை சேர்த்ததோடு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க எப்போதும் வீட்டில் உள்ள மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த மிக்ஸியும் கழுவி அந்த தண்ணி இனிலாம் ஊற்றிடலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டிப்பதமாக தானே இருக்கட்டும். இதை கிண்டுறதுக்குள்ள போதும் ஆயிடுது. சட்டி கொஞ்சம் பெருசாக வைக்காமல் போட்டு இப்போ மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம அதை பாருங்கள், கிரேவி மாதிரி வந்துருச்சு. இதோட மல்லி இலையை தூவி அப்படியே மூடி அமுக்கி இறக்கி வச்சு அப்படியே தூக்கி கொடுத்துட்ற வேண்டியதான். இது இந்த பக்கத்தில் நம்ம மீன் குழம்பும் தயாராகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் ஹாப்பி. சாப்பிட வந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே பா, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.